சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அடுத்தது, நலமேதும் அறியாத என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தம் தேசம் சலமேதும் இல்லாமல் எல்லா வல்லான் தாழால் என் தலைமீது தாக்கினான் தோழி. நலமேதும் அறியாத என்னை சுத்த நாதாந்த மோனமாம் நாட்டம் தம் தேசம் சலமேதும் இல்லாமல் எல்லா வல்லான் தாழால் என் தலைமீது தாக்கினான் தோழி. சங்கர சங்கர சம்போ. நலம் ஏதும் அறியாத என்னை, எது நல்லதுன்னே தெரியாம உழன்று கொண்டிருந்தேன். ஏற்கனவே பாடினார் இல்லையா, பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிந்தேன். இது மாதிரி வார்த்தை, மனதே கல்லால் எனக்கு அன்றோ அப்படி சொன்னார். என் அறிவாலே பார்த்தேன். இப்படிலாம் பல இடங்களில் பார்த்தோம். பற்றிய பற்று மாதிரி இங்கேயும் சொல்றார். நலம் ஏதும் அறியாத எது தர்மம்னு கொஞ்சம் கூட தெரியாது, அதர்மத்தையே தர்மம் என்றும் தர்மத்தையே அதர்மம் என்றும் நினைத்து கொண்டிருந்தேன். அப்படித்தானே நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் நினைக்கிறது தான் கலியுகத்தினுடைய விசேஷம். கலியுக மகிமையை பற்றி பாகவதம் சொல்லும் பொழுது ஜனங்களெல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவார்கள்னா, அதர்மத்தை தர்மமாகவும் தர்மத்தை அதர்மமாகவும் நினைப்பார்கள். அதான் இப்போ நடந்துட்டுருக்கு. மரண தண்டனை கொடுப்பது, ஒருவனை கொலை செய்தால் அதற்கு மரண தண்டனை கொடுப்பது அதர்மம் என்று இப்பொழுது நிரூபிக்கப்படுகிறது. எதுக்கு? கொலை செய்தவனுக்கு அதுவும் ஒரு அரசியல் தலைவரை கொலை செய்தால் அது பாவம் அல்ல, அது தர்மம்தான் என்று நிரூபிப்பதற்கு பல பிரமாணங்களை கொடுக்கிறார். இது கலியுகத்தின் விசேஷம் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? அது நியாயம்தான் சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் உதவி பண்ணுகிறார். இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, அதர்மஹா ஏவ தர்மஹா. அது மாத்திரமில்லை, அப்படி தண்டனை கொடுத்தால் அது அதர்மம். அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் சௌரியம் பண்ணி இன்னும் அது இன்னொரு படி. வீரப்பனு சொல்கிறாங்க பாருங்கள், சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு உண்மையிலே மன்னிப்பு கொடுக்கணும். அவர் ஒரு மந்திரிக்கான தகுதி அத்தனையும் பூர்ணமாக இருக்கான். அது தெரிஞ்சுதானே இருக்குது. இதில் என்ன விசேஷமாக இருக்கு? சொல்கிறார், புலன் தேவிக்கே ஒரு எம்பி பதவி கிடைக்கிற போது இதெல்லாம் ஏன் எம்பி ஆனால் கண்டிப்பாக மினிஸ்டர் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன். இப்படி இருக்கிற போது என்ன சொல்கிறதுனா, நலமேதும் அறியாத என்னை. இது என்ன பண்ணு சொல்கிறது? எது நல்லதுன்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அது நல்லதுன்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க, பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க, இதாக எழுதுகிறாங்க. அதாவது பொய்யை சொல்லிகிட்டே இருந்தால் அந்த பொய் உண்மையாயிடும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதை அவங்க இது பண்ணுறாங்க, அதை வச்சுன்னு முயற்சி பண்ணுறாங்க. பகவான் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எல்லாம். அவர் பொறுமையிலே பரிபூர்ண பொறுமைன்னா கடவுளை மாதிரி யாருக்கும் இருக்க முடியாது. அவர் பொறுமையாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு நடக்கிறது. இல்லாட்டி அவர் உடனே எல்லாம் பண்ணினார்னா சிருஷ்டியே தேவையில்லை, அது வேறு விஷயம். உடனே எல்லாம் பண்ணிட்டார்னா கடவுளோட மகிமை எங்கே தெரிய போகிறது? எல்லாம் அபார கருணாமூர்த்தி, அவ்யாஜ கருணாமூர்த்தி. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற
ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.